அப்புறம் பாத்ரூம் கழுவுறது இது எல்லாமே ஸ்மால் பாக்ஸில் இருக்க கண்டஸ்டன்ட் தான் பண்ணணும். இதனால் ஓவர்லோடு வேலை அதிகம்ன்றதுனால ரவீனாலாம் ரொம்ப டயர்டாகி நைட்டு தூங்கிட்டாங்க. மணி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையில் எழுந்து. சின்ன கலவரம் ஒன்று நடந்தது. பவா வந்து கதை சொல்லிட்டு இருந்தார். ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பிழைன்ற டாப்பிக்கில் வந்து கதை சொல்லிட்டு இருந்தார். அப்போ பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிழை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்களை பற்றி நான் பிழை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பவா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய டார்க் சைட், நான் எதுக்காக பிக் பாஸ் வந்தேன்னா என்னுடைய டார்க் சைட், அதாவது என்னுடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாவேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தார். இப்போ பிரதீப் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எச்சி துப்புனீங்க அந்த இடத்துல, நான் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே எச்சி துப்புறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சில டைம் நாங்கள் தெரியாமல் கையை வைக்க நேரிடும். அப்போ எங்களுக்கு தானே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுதான் என்னுடைய பழக்கம், நான் என் வீட்டில் அப்படி தான் துப்புவேன் அப்படின்ற மாதிரி பவா சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து ஜோவிகாவும் வந்து ஏதோ அவங்க சொன்ன கதையில் வந்து ஏதோ டவுட் கேட்டிருக்காங்க. இதை போய் நீ வேற ஒருத்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிப்பாரு, அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி பவா சொல்லிடுறாரு. ஜோவிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன கதைக்கு நான் உங்கள்கிட்ட தான் டவுட் கேட்க முடியும், நான் வேற யார்கிட்ட போய் பேச முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவாக அடிக்கிறாங்க. ஜோவிகாவும் நிக்சனும் ரொம்ப தெளிவான கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இவங்க ஏஜ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப ஆர்வக்கோளாரோ நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. இடத்துல கரெக்டான பாயிண்ட்ஸை எடுத்து கரெக்டாக வைக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக படியா அப்படிலாம் பேசல. வனிதாவோட பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணி கீனாக அப்சர்வ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் நச்சுன்னு எடுத்து வைக்கிறாங்க. சம்பவம் முடிஞ்ச பிறகு தான் ஐஷு, மணி, ரவீனா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னதான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, மணி அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியலன்னா என்கிட்ட கேளு, நான் காமெடியாக ஏதாவது சொல்வேன், சிரிச்சிட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி. அண்ட் ரவீனா வந்து நீ பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி மணியை கொஞ்சுறாங்க. ரவீனா வந்து நான் உன்கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். பேச மாட்டேன்னு சொன்னால் இப்போ மட்டும் பேசி சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மணி கலாச்சிட்ருக்காரு. அப்படிலாம் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ரவீனா சமாளிச்சிட்டு இருந்தாங்க. நடுவில் பிரதீப்பும் அழுதுருக்காரு. ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐஷுவும் ரவீனாவும். இல்லை, ஒருத்தவங்க ரொம்ப பேஷனாக ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது அவங்களுடைய பேஷனை வந்து நான் நினச்சி அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. தென் மணி என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஃபைனல்ஸ்க்கு நீயும் என் கூட வருவேன், நான் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அவர் ஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் போவார்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காரு. என்ன சொல்கிறேன்னா, பவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் செய்கிற செய்கள்னால யாராவது அவரை நாமினேட் பண்ணி அவர் எலிமினேட் ஆகி போகக்கூடாதுன்னு நினச்சே தான் நான் வந்து அவரோட பிழையை நான் சொன்னேன். ஆனால் அவர் வந்து என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் கடைசி வரைக்கும் எனக்கு டஃப்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னு இப்படி அப்படியும் பேசியே கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காரு. என்ன சொல்ல வராருன்றது அவருக்கே புரியுமா புரியாதான்றது தெரியல. சொல்லி உங்களுக்குலாம் புரியுதில்ல அப்படின்னோடனே எல்லாரும் மண்டே ஆட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்தது. இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.